الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. மக்கத்து ரோஜா மதனத்து ராஜா நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றும் நிலவட்டுமா. இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ருடைய போர். அந்த பத்ருடைய போரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார். ஆனால் இரண்டாவது போர் இருக்கிறது, அது உஹதுடைய போர். அந்த உஹதுடைய போர் நமக்கு தோல்வியில் முடிந்தது. அந்த தோல்வியின் மூலமாக சமுதாயத்திற்கு கிடைத்த படிப்பினைகள் என்ன, அதனுடைய வரலாறுகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில் 3 விதமான விஷயங்கள் காட்டப்பட்டது. இந்த உஹதுடைய யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாக 3 விஷயங்கள் கனவில் காட்டப்பட்டது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு கண்டார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுடைய முனைப்பகுதி உடைப்பதை போன்று கனவு கண்டார்கள். மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அதிகமான மாடுகள் குர்பானி கொடுப்பதை போன்று கனவு கண்டார்கள். இந்த 3 விஷயத்தையும் கனவு கண்டு விட்டு இந்த கனவுக்கான விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். இதற்குண்டான விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது நான் கண்ட இந்த கனவுக்குண்டான விளக்கம் கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு கண்டேன் அல்லவா, இதற்கு விளக்கம் யாரும் மதீனா விட்டு வெளியேற வேண்டாம், எக்காரணத்தை கொண்டும் மதீனா விட்டு வெளியேற வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, நாங்கள் வீழ்த்துவதற்கு எங்களிடத்தில் இளமை இருக்கிறது, எங்களிடத்தில் சக்தி இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் முதலாவதாக அவமதித்தார்கள். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாளினுடைய முனைப்பகுதி உடைக்கப்படுவதை போன்று கனவு கண்டார்கள் அல்லவா, அந்த கனவுக்குண்டான விளக்கம் பெருமானாருடைய பல், என்னுடைய பல் இந்த போரில் ஷஹீதாக போகிறது, என்னுடைய பல் இங்கு உடைக்கப்பட போகிறது என்பதை முன்கூட்டியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது, அதிகமான மாடுகள் குர்பானி கொடுப்பதை போன்று கனவு கண்டார்கள் அல்லவா, அதற்கு விளக்கம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிகமான சஹாபாக்கள் என்னங்க, கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் இங்க ஷஹீதானாங்க, அந்த அதிகமான சஹாபாக்கள் இங்க ஷஹீதாகுவார்கள் என்பதை முன்கூட்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த முன்னறிவிப்பை எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 1000 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு வருகையில், இதற்கு மத்தியிலே முனாஃபிக்குடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் ஒரு 300 நபர்களை பிரித்து எடுத்து விடுகிறான். நாம் இந்த போரில் போனோம் என்று சொன்னால் நமக்கு மரணம் ஏற்படும், அதே போன்று நமக்கு எந்த விதமான தோல்விகளும் வரலாம், அதாவது தோல்வி முன்கூட்டியே தெரிந்து அந்த விஷயத்தை நாம அவமதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு 300 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹு தஆலா முஃமின்கள் யாரு, முனாஃபிக்கள் யாரு, ஈமான்தாரிகள் யாரு, நயவஞ்சர்கள் யார் என்பதை பிரித்தாளுவதற்கும் இந்த போர் ஏற்படுத்தப்பட்டது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 300 பேர் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 700 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில புறப்பட்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் வகுக்கிறாங்க. எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால், எதிரியுடைய படையில யார் இருக்கிறாங்க, காலித் இப்னு வலீத் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்கவில்லை, ஆனால் எதிரியுடைய படையில இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு கண்களும் காலித் இப்னு வலீதின் மீது இருக்க வேண்டும், ஏனென்று சொன்னால் அவர் போரில் வந்தார் என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தாமல் போகவே மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், அதனால் அவருடைய விஷயத்துல மிகவும் கண்காணிப்பாக இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப உஹதுடைய யுத்தம் துவங்குவதற்கு முன்பதாக சில விஷயத்தை வகுத்து சில விஷயங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல நின்றுகிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குன்று இருக்கிறதே, இந்த சின்ன குன்று இருக்குது பாருங்க, இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி உஹது மலை, இந்த சின்ன குன்றின் மீது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்ற சஹாபியின் கீழ் ஒரு 50 சஹாபாக்களை நிப்பாட்டி, எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கீழே இறங்கி வந்து விடக்கூடாது, அதாவது வெற்றி ஏற்பட்டாலும் கீழே இறங்கி வந்துடக்கூடாது, கனிமத்துடைய பொருள்கள், அந்த போரின் மூலமாக கிடைக்கக்கூடிய கவசங்கள், போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி வெற்றி கிடைத்ததற்கு பின்னாடி என்ன கிடைக்கும், அங்க இருக்கக்கூடிய பொருள்கள், அவங்க உபயோகப்படுத்தின அந்த கவசங்கள், வாள்கள், இதை எடுப்பதற்காகவும், அது கனிமத்து பொருள், அது ஹலாலாக ஆக்கப்பட்டாலும் அதை எடுப்பதற்காகவும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து வைத்திருந்தார். அப்ப அவங்களுடைய பேச்சு, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்க கீழே இறங்கிடக்கூடாது, இதுலத்தான் இருக்கணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில இங்க போர் மூலப்படுகிறது. சுபஹானல்லாஹ், போரினுடைய உச்சகட்டம், அதாவது இந்த போருக்கு முன்பதாக பத்ருடைய யுத்த காலத்துல ஹிந்தாங்கிற ஒரு பெண்மணி, அவங்களுடைய தகப்பனார் கலந்துக்கிட்டாங்க. அந்த தகப்பனாரை யார் கொன்றது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொன்றாங்க. அதற்கு பழிவாங்கும் விதமாக தன்னுடைய அடிமைகளை கூப்பிட்டு, யார்
ஹம்சாவை கொல்வாரோ அவருக்கு நான் சன்மானமாக அவருக்கு கொடுக்கப்படக்கூடியது அவருக்கு விடுதலை என்பதாக சொல்லப்பட்டது. அப்ப ஹிந்தாவுடைய அந்த அடிமையில் இருக்கக்கூடிய வஹஷி என்பவர் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, அதான் அவங்கதான் சையது சுகதா, ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர். நம்ம ஒரு ரோடு வழியா வந்தோம் தெரியுங்களா, அந்த ரோடு சையது சுகதா தரீக்குன்னு போட்டிருப்பாங்க. அதாவது சுகதாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அவருடைய ஸ்ட்ரீட் என்பதாக, தெரு என்பதாக சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட சையது சுகதாவாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உடல் பல பாகங்களாக பிரித்து எடுக்கப்பட்டு அவர்களுடைய என்னங்க அந்த கல்பை மட்டும் தனியாக எடுத்து என்னங்க ஹிந்தா என்ற பெண்மணி இடத்துல கொடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் அதை கடித்ததாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுது. அப்ப இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஆரம்பத்தில் பார்க்கும்போது வெற்றியினுடைய வசமாக நம்மளுக்கு ஏற்படுவதை போன்று இருக்கும் போது இந்த சஹாபாக்கெல்லாம் என்ன பண்றாங்க, இறங்கறதுக்கு முற்படுறாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கட்டளை நீங்கள் மீறாதீர்கள், அதற்கு தான் என்னை தலைமைத்துவமா போட்டிருக்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் இறங்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பேச்சை கேட்காமல் இறங்கினார்கள். சுபஹானல்லாஹ். இந்த விஷயத்தை காலித் பின் வலீத் அவர்கள் நோக்கினார்கள், பார்த்தார்கள், இந்த இடம் காலியாக இருக்கிறது என்று சொல்லி பின்புறமாக வந்து முன்னால் இருக்கக்கூடிய அந்த காபிர்கள், நடுவில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள், இடையில் அதாவது எலிகள் நசுக்கப்படுவதை போன்று ஷஹீதாக்கப்பட்டார்கள். சுபஹானல்லாஹ். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல சில சஹாபாக்களுடைய உடல்கள் நல்ல உடல்களாக இருந்ததை ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கம் செய்யப்பட்டதாகவும், பாக்கி இருக்கக்கூடிய சஹாபாக்களை இந்த இடத்திலே, அதாவது இந்த கபர்ஸ்தான் இருக்கு பாத்தீங்களா, இந்த கபரில் அடக்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இதுல முஸஅப் இப்னு உமைர் மிகப்பெரிய பணக்காரர், அற்புதமான ஒரு மனிதர், நல்ல மனிதர், அந்த சஹாபியும் இந்த போர்ல கலந்து ஷஹீதானார்கள். என்னங்க அதே மாதிரி பெரிய ஒரு புலி மாதிரி தோண்டின மாதிரி இருக்கும் அந்த கற்கள் போட்டு, அந்த இடத்துல சஹாபாக்கள் என்னங்க ஹம்சா ரலியல்லாஹு உட்பட கிட்டத்தட்ட ஒரு 70 சஹாபாக்களுடைய உடல் இருப்பதாகவும் வரலாற்றுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் வாஜிபாக்கிடுவானாக. எந்த ஷஹீதுகள் எப்படி இறந்தார்களோ நாளை மறுமையில அப்படி எழுப்பப்படுவார்கள். எந்த ரத்த காயத்தோட அப்படியே இருப்பாங்க, அவங்க அப்படியே எழுப்பப்பட்டு அல்லாஹுடைய பாதையில நாங்க போர் புரிஞ்சோம், ஷஹீதானோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு பாக்கியசாலிகளாக எழுப்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நபர்களும் அங்குதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த போரிலிருந்து இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட படிப்பினைகள் என்ன, பாடம் என்ன என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது உங்களுக்கு கருப்பின அடிமை உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்ப கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா, தெருவுல கிடக்கிற கங்க மாதிரி. என்னங்க ஒரு கவிதையில சொல்லுவாங்க, ஒரு வரலாற்று ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, அதாவது கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் தெருவில் கிடக்கக்கூடிய கங்கை போல. அப்ப கட்டுப்பாட்டை நம்ம சமுதாயத்துல ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தலைவர், இது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு கருப்பின அடிமை வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சுபஹானல்லாஹ். இந்த போர் கற்றுத்தரக்கூடிய பாடம் இதுதான். இதன் மூலமாக என்னங்க, அதாவது பல சஹாபாக்கள், சில ஹாஃபில்களும் இருந்ததாகவும் வரலாற்றுகள் சொல்லப்படுகிறது. அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களும் இங்க மரணமாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாத்துல நிறைய என்னங்க சஹாபாக்கள் மூலியமாக ஒரு சில சஹாபாக்கள் என்னங்க அந்த குர்ஆனை எடுத்துதான் உலகம் முழுக்க இன்னைக்கு என்னங்க குர்ஆனுடைய பிரதிகளை உருவாக்கி குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு கவனம் ஈர்க்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அந்த சுஹதாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கும் சென்று இன்ஷா அல்லாஹ் நாம் சலாம் சொல்ல இருக்கிறோம். அதே போன்று இந்த உஹதுடைய மலை எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது போருக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கலையே, தோல்விதான் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி வெறுக்க ஆரம்பித்தார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது நம்மை நேசிக்கிறது, உஹதை நீங்களும் நேசியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு உதாரணமும் உஹதை வைத்தே சொன்னார்கள். யார் ஜனாசாவுடைய தொழுகையிலே கலந்து கொள்வார்களோ அவர்களுக்கு ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். யார் ஜனாசாவுடைய தொழுகையிலும் கலந்து கொண்டு அதை அடக்கப்படும் வரை கலந்து கொள்வார்களோ அவர்களுக்கு 2 கீராத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 கீராத்துனா என்னன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ஒரு கீராத்துங்கிறது ஒரு உஹது மலை அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். அப்ப ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டா என்னங்க ஒரு உஹது மலையுடைய அளவுக்கு நன்மை. இப்ப உஹது மலையை பார்க்கணும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இந்த அளவிற்கு நமக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நன்மையுடைய உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்காங்க. இப்படி உஹதை வச்சு நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. அதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆதமுடைய மகனுக்கு உஹதுடைய மலை அளவுக்கு தங்கம் கொடுக்கப்பட்டாலும் என்னங்க இன்னொரு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தால் எனக்கு திருப்தியாக இருக்குமே என்று சொல்வானாம். அப்ப உஹதை வைத்து நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்தை தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. ஷஹீதுகளுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.